உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகம் முழுவதும் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் படம் தான் அவெஞ்சர்ஸ். இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு வேற லெவல் இருந்துட்டு இருக்கு. இந்த படத்தில் நடிக்கும் நடிகர்களுக்கு ரசிகர்கள் கூட்டம் வேற லெவல் இருந்துட்டு இருக்கு. பொதுவாக ரசிகர்கள் கூட்டம் என்பது அவரவர் மொழியில நடிக்கும் நடிகர்களுக்கு மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் ஹாலிவுட் படங்களுக்கு அனைத்து ரசிகர்களும் கூடி வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அவெஞ்சர்ஸ் கடைசி பாகம் வெளிவரதால இந்த படத்தில் என்ன விஷயம் நடக்கும், எப்படி இருக்கும் என ரசிகர்கள் மனதுல பல கதைகள் உருவாகி இருக்கு. அதனை பார்ப்பதற்கு காத்துட்டு இருக்காங்க. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படம் வரும் 26ஆம் தேதி இந்தியாவுல ரிலீஸ் ஆக இருக்கு. படத்தின் தமிழ் ஆந்தமை இசை புயல் A.R. ரஹ்மான் வெளியிட்டு இருக்காரு. அவெஞ்சர்ஸ் படத்தில் அயன்மேனுக்கு தமிழில் டப்பிங் பேசியிருக்காரு விஜய் சேதுபதி. பிளாக் வீடோ கதாபாத்திரத்திற்கு ஆண்ட்ரியா டப்பிங் பேசியிருக்காங்க. இந்நிலையில் சமீபத்தில் நடந்த ஆந்தம் வெளியீட்டு விழாவில் விஜய் சேதுபதி, ஆண்ட்ரியா ஆகியோர் கலந்திருக்காங்க. அப்போது பேசிய விஜய் சேதுபதி, அவெஞ்சர்ஸ் படத்திற்கு டப்பிங் பேசுவதற்கு ஒப்புக்கொள்வதற்கு முன்பு பயந்தேன்னும், என் டைமிங் வேறு, இன்னொரு நடிகரின் டைமிங் புரிந்து கொண்டு பேசுவது எப்படி என்று தெரியவில்லை, அது ரொம்ப கஷ்டம்னும், எனக்கே நான் டப்பிங் பேசுவது கஷ்டமாக இருக்கும். உலகம் முழுவதும் பிரபலமான ஒரு கதாபாத்திரத்திற்கு குரல் கொடுத்துள்ளேன். நான் பயத்துடனும் மகிழ்ச்சியுடனும் காத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. படத்தில் சிறப்பு, நல்லா செய் என்பது போன்ற வார்த்தைகளை நான் சேர்த்துள்ளேன். இயல்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்து பேசியுள்ளேன்னு சொல்லியிருக்காரு. எப்படியும் படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் என நம்பலாம். தளபதி விஜய் தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருக்கும் நடிகர். இவரின் நடிப்பில் வரும் படங்களுக்கு நல்ல வரவேற்பு அடைஞ்சிட்டு இருக்கு. இவருக்கான ரசிகர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கு. இவரை பற்றிய தகவல் வந்தாலே அதனை ட்ரெண்ட் செஞ்சிட்டாங்க. அந்த அளவிற்கு தளபதி ரசிகர்கள் எண்ணிக்கையில அதிகமா இருக்காங்க. அதே போல தளபதி விஜய் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தாலும் சரி, அவருடைய பேர் வந்தாலே ரசிகர்கள் தெரிக்க விடுறாங்க. அப்படி மாஸ் இடத்துல இருக்காரு தளபதி. தளபதி விஜய் கடந்த காலமாக ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் பொருத்தமான கதைகளை தேர்வு செஞ்சு நடிச்சிட்டு இருக்காரு. அவரின் நடிப்பில் வரும் படங்களில் நல்ல கருத்துள்ள கதைகளை கொடுத்திருக்காரு. அப்படி பல விஷயங்களால ரசிகர்களை ஈர்த்திருக்காரு. மேலும் இவரது படங்கள் வெளிவரும் போது ரசிகர்கள் வரவேற்பு அளிக்கும் விதமாக பல ட்ரெண்டிங் டேக வலைத்தள பக்கத்துல பதிவிடுவாங்க. அப்படி பல வார்த்தைகள் உலா வந்திருக்கு. அது என்னென்ன என்பதை பார்க்கலாம். தளபதி விஜய்க்கு பொதுவா நண்பன் படத்துல ஆல் இஸ் வெல், துப்பாக்கி படத்துல ஐ எம் வெயிட்டிங், தலைவா படத்துல ப்ரோ, கத்தி படத்துல ஐ எம் வெயிட்டிங், தெரி படத்துல தெரி பேபி, பைரவால டார்லிங், மெர்சல்ல பீஸ் ப்ரோ, சர்க்கார்ல நம்ம சர்க்கார் அண்ட் தளபதி 63. இன்னும் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகல. ஆனால் இதற்கு முன்னரே தளபதி ரசிகர்கள் கொண்டாட தயாராக இருக்காங்க. எப்படியும் இந்த படத்தின் அப்டேட் வந்தவுடன் ரசிகர்கள் புதிய வார்த்தைகளை கொண்டு ட்ரெண்ட் செஞ்சிருவாங்க. வரும் நாட்கள்ல தளபதி ரசிகர்களின் ஆதிக்கம் அதிகரிக்கும்.